ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் வந்து எப்ப பிறக்குது, இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வாக்கியப்படி வந்து இந்த மாதம் வந்து மாலை வந்து 6:24க்கும், திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில பிறக்குது. நல்ல நட்சத்திர பலன்கள் தான். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல பலன்கள். நீங்க இந்த மாதத்துல வந்து ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல 2 பலன்கள் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இது வந்து 5ஆம் இடம். அதுல சூரியன் ஆட்சி பெறாரு. அது கூட வந்து உங்களுக்கு புதனும் சேர்ந்திருக்கு. சூரியன் புதன் சேர்ந்த ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம். அப்புறம் 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, அதாவது முயற்சி, வெற்றி, உபஜெயஸ்தானம் அப்படின்னு குறிக்கக்கூடிய எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கும், வெற்றியை உங்களுக்கு ஈட்டி கொடுத்துரும். அதாவது ஒரு புதுசா நீங்க வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும், நல்ல வெற்றியாகும், நல்ல லாபம் வரும். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, வேலைக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, நல்ல ஜாப் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி என்ன விஷயங்களை நீங்க இந்த மாதத்தை தொடங்கினாலும் சரி, ஆவணி மாதம்ங்கிறது மற்ற ராசியை காட்டிலும் உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். எதை தொட்டாலும் வெற்றி. அதாவது நீங்க செய்யக்கூடியது கொஞ்சம் கடினமான உழைப்பை போடணும். ஏன்னா 7.5 சனி அப்படின்னு இருக்குல்ல, அப்போ வந்து இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணும்போது கட்டாயம் நல்ல பலன்களை உங்களுக்கு ஈட்டி கொடுத்துரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி நல்லா இருக்காரு. 7.5 சனியோடைய பாதிப்புகள் இருந்தாலுமே உங்களுடைய ராசியும் கிரக பலன்களும் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி 3ல இருக்காரு. பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்புறம் குருவும் 9 குடையவரும் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு 4ஆம் இடத்துல. இதெல்லாம் வந்து என்னன்னா கிரக பலன்கள் வந்து போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல பலாபலன்களை கொடுக்கும். அதனால நீங்க எந்தவித கவலையுமே வேண்டாம். ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. ஆனா நீங்க என்னன்னா எக்ஸ்ட்ராவா வந்து முயற்சிகளை அதிகமா போடணும். நீங்க எல்லா விஷயத்துக்குமே என்ன செய்யணும், சலிக்காம வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நீங்க உங்கள பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, மனசுக்குள்ளேயே வந்து என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ சொல்லி பாருங்க. அது வந்து உங்களுடைய டெவலப்மென்ட்க்கு கட்டாயம் உதவி செய்யும். சரிங்களா? 2, 7 கூடிய சுக்கிரன் வந்து துலா ராசியில ஆட்சி பெறாரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப வந்து என்னன்னா, மனைவி மூலியமா ஆதாயம் அல்லது லைஃப் பார்ட்னர் மூலியமா ஆதாயம், பிசினஸ் பார்ட்னர் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இப்ப புதுசா ஏதாவது நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு வந்து இந்த மாதம் ஏற்ற மாதமானா, ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல மாசம். ஏன்னா புதனும் குருவும் சேர்ந்த 10ஆம் இடத்த பாக்குது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அது 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 கூட புதன் வந்து 6ஆம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் பெறுறாரு. இதுவும் வந்து ஒரு நல்ல அற்புத பலன்கள் இருக்கு. ஸோ கிரக பலன்கள் எல்லாமே இந்த தடவை ஆட்சி பெறுறாருங்க, உச்சம் பெறுது. இந்த மாதிரி பலன்கள் இருக்கனால ரொம்ப ரொம்ப அற்புதம். ஏன்னா குருவும் புதனும் உச்சபலம் பெறுது. அது கூட வந்து சூரியனும் ஆட்சி, சுக்கிரனும் ஆட்சி. அப்போ உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து கிரக பலன்கள் அப்படியே கரெக்டா அடுத்தடுத்த லெவல்ல வந்து ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்குது. அப்போ நம்ம வந்து பலம் பொருந்தி இருக்கு. நிறைய பேர் என்னன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மேசராசிக்காரங்க 7.5 சனி இருக்கு, நீங்க சொல்றதே வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது புரியுது. நடக்கணும் அப்படின்னா தெய்வத்தோட நான் பரிகாரங்கள் சொல்றேன். அந்த பரிகாரங்களும் நீங்க செஞ்சுட்டு கூடுதலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சிகள பண்ணணும். ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிட்டு, ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு, அப்படியே யோசிக்காம அப்படியே பிளைனா நீங்க விட்டுர்றீங்க. இத வந்து நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு வேற என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத தெய்வத்த வழிபாடு பண்ணிட்டு, உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வமோ அல்லது வந்து 7.5 சனிக்கு பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன். அந்த தெய்வத்த நீங்க வந்து வணங்கிட்டு, தீபம் போட்டுட்டு, நல்ல யோசனை பண்ணணும். நல்ல மைண்ட வந்து ரொம்ப அமைதி பண்ணிட்டு, இதுல ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிங்க. கட்டாயம் நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மைண்ட வந்து பீஸ்ஃபுல்லா ஆக்கி சிந்திச்சு செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக பலம் வந்து கூடுதலா கிடைக்கும்.
அதாவது ரூ. 1 குடுக்க வேண்டிய இடத்துல ரூ. 10 குடுத்துரும். அந்த மாரி கிரக பலன்கள் இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா உங்களுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாசம் இருக்கு. அதனால கூடுதலா நீங்க செயல்படும்போது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கலாம். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்லாம் நீங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. தாராளமா பண்ணலாம். நீங்க அதிகமான முதலீடு போடும்போது மட்டும், உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க தொழில் தொடங்கலாமா? உங்களுக்கு பிசினஸ் பண்ணலாமா? கிரக பலன்கள் எப்படி இருக்கு? 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. பார்ட்னர்ஷிப் போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறது, உங்களுடைய சுய ஜாதகத்த பார்த்து நீங்க பண்ணணும். ஆனாலும் பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஆட்சி பலம் பெறுது. சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறுது. துலா ராசிக்கு வந்துருது. அப்ப ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான பலன்கள் தான் சொல்லும். அப்போ பார்ட்னர் வழி ஆதாயம் இருக்கு. அதனால நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6 கூடையவர் வந்து ஆட்சி உச்சம் பெறாரு. மூல திரிகோணமும் ஆகுறாரு. அப்ப வந்து என்னன்னா, புதன் வந்து அதிகமான பலம் பெறதுனால உங்களுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது வந்து கூடுதலாக இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான காசு பணம், அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு வந்து சலிக்காம நீங்க வேலை பார்த்து தான் ஆகணும். ஆனா என்னன்னா, வேலை பார்க்கிறவங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்கலாம் கூடுதலா கவனம் இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி புதனுக்கு சனியோடைய பார்வை வந்துருது. அப்ப சனி, புதன் கோச்சாரத்துல பார்வை இருக்கு. யாரையுமே நீங்க நம்பக்கூடாது. நம்பி ஏமாந்துறாதீங்க. கூடுதலான கவனம். சனி, புதன்னா நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். தேவையில்லாம உங்கள பத்தி ரூமர்ஸ் வரும். ஏன்னா உங்கள ஜெயிக்க முடியாது. நீங்க கரெக்ட்டா இருப்பீங்க. நீங்க உண்டு, வேலை உண்டும்பீங்க. கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அப்ப வந்து உங்கள எப்படி வந்து வலுவிழுக்க செய்றது? அப்போ உங்கள பத்தி ரூமர பரப்பிவிடு. வதந்திகள பரப்பிவிடு. அப்பதான் இவன வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க அந்த இடத்துல உடையும்போது, அவங்க கடகடன்னு மேல ஏறி வருவாங்க. அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் செவி சாய்க்காம, யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க. நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போணுங்கிற எண்ணத்துல நீங்க குறிக்கோள் அதே இதுல லட்சியத்துல இருக்கும்போது, கட்டாயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறிரும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா கவனமாக இருக்கணும். அதுக்காக நீங்க மனம் உடைய தேவையில்ல. சூரியனும் அதாவது சனியும், புதனும் வந்து பார்வையிடும்போது, உங்கள பத்தி ரூமர்ஸ் நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையோ, தேவையில்லாத பேசுறது இந்த மாரி இருக்கும்போது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுறது இயற்கை தான். ஆனாலும் கூட அதுலருந்து நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அத உணர்ந்து செயல்பட்டீங்கனாலே போதுமானது. நீங்க அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். அதனால நீங்க எந்த இதுக்கும் கவலையெல்லாம் படாதீங்க. கவலைப்பட்டீங்க அப்டின்னா, யாருக்கும் தெரியாம போய் அழுதுட்டு, அதுக்கப்புறம் கண்ண தொடச்சுட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, வெளில வந்து அப்டியே க க க உங்களுடைய இது கம்பீரத்தோட நீங்க இருக்கணும். அதனால வெளில உங்களோட விஷயங்கள எப்பவுமே யார்ட்டயும் காமிச்சுக்காதீங்க. அது ஆபத்துல தான் முடியுங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நல்லா படிப்பாங்க. அதாவது டீச்சர்ஸ்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டிங்ஸ் உருவாகும். படிப்புல படிச்சா தான் நமக்கு வாழ்க்கைங்கிறது உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமா தான் இது இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குது. இது வந்து என்னன்னா, ஒரு வரப்பிரசாதம் மாரி நீங்க நெனச்சுட்டு, உங்களுடைய இலக்க அடையறதுக்கு போனீங்க அப்டின்னா சக்சஸ் ஆயிருவீங்க. இந்த போட்டித் தேர்வு, அதே மாரி வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து குருவும், புதனும் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடத்த பாக்குது. உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால, இன்டர்வியூ அப்படிங்கிறது அடுத்த அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து கிளியர் பண்ணிட்டு, அடுத்த லெவலுக்கு நீங்க போயிருவீங்க. இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள், நல்ல செய்தி தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கவலையே வேண்டாம். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாரி வெற்றிகள் தானாகவே கைக்கு வந்து சேரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து என்னன்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சி பெறாரு. ஆட்சி பெறம் பெறதோட கேதுவோட இணைந்திருக்கனால, கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத வருமம், அது லாட்டரியா, புதையலா என்ன வேணா இருக்கலாம். பினாமி சொத்து இது மாரி ஏதாவது ஒரு காசு பணமோ அல்லது பொருளாவோ உங்களுக்கு வந்து சேரும். தெய்வத்துடைய பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சூரியன் பலம் பெறதுனால. அது கூட இன்னொன்னு என்னன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். ஏன்னா கேதுவோட சேர்ந்திருக்கனால புது மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா குரோத் ஆகும். அது மூலியமா உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேதுவும் சேர்ந்திருக்கு, சூரியனும் சேர்ந்திருக்கு. அப்ப சூரியன், கேது ஒரு சிறந்த நல்ல அமைப்பு.
மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு உதவி பண்ணும். என்ன அப்டின்னா, உங்களுடைய பிசினஸா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி, புது மனிதர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். அவங்களோட சேர்ந்து நீங்க டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா கவனமாவும் இருக்கணும். ஏன்னா, கோச்சாரத்துல புதனும், சனியும் இருக்கு. அதனால உங்கள அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால கவனமா இருக்கணும். யூஸ் பண்ணிக்கிறதுன்னா, நாலேட்ஜ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி வேற எதுவும் காசு பணம் உதவி குடுத்து ஏமாறக்கூடாது. நீங்க ஏமாந்துராம விழிப்புணர்வோட இருக்கணும். காதல் ரீதியா வந்து பிரச்சனைகள் வரும். ஆனா, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். பிரிந்தவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. பன்னீர் வாங்கிட்டு போயிட்டு, வில்வமும், பன்னீரும் வாங்கி அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டீங்கன்னா, நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அந்த சூரியன் வந்து அங்க இருப்பாரு. 1 மாசம் மட்டும் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல வந்து பன்னீரும், வில்வமும் வாங்கிட்டு போயிட்டு சிவபெருமானுடைய அபிஷேகத்துல கலந்து ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 6 டூ 7 சூரிய பகவான பார்த்து வணங்குங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உதயமாகக்கூடிய சூரியன பார்த்து யாரெல்லாம் நமஸ்காரங்கள் பண்றாங்களோ, அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கிறது. ஏன்னா, உதயமாகக்கூடிய சூரியன பார்க்கறது வந்து வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிய நோக்கி போகும். எக்காரணத்த கொண்டும் மேச ராசிக்காரங்க அஸ்தமனமான சூரியன பார்க்கக்கூடாது. ஏன்னா, உங்களோட ராசியில தான் வந்து சூரியன் வந்து உச்சமாகுறாரு. அப்போ நீங்க எப்பவுமே சூரிய உதயத்த தான் வந்து பேஸ் பண்ணி சாமி கும்பிடணும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எல்லாமே பண்ணணும். சூரியன் அஸ்தங்கம் வந்து சூரிய உதயத்த விட ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, அஸ்தங்கமாகுறது ஒரு தோஷம். ஸோ, அது வந்து உங்களோட லைஃப வந்து கீழ நோக்கி போகும். ஆனா, உதயமாகக்கூடிய சூரியன் மேல் நோக்கி போகும். ஸோ, அதனால நீங்க உதயமாகக்கூடிய சூரியன பார்த்து வணங்கணும். ஏன்னா, உங்களோட ராசியில தான் சூரியன் உச்சமாகுறாரு. இந்த இத தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி கணவன், மனைவி பெண்களுக்கு வந்து மேசராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் நடக்கப் போது. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க போறீங்க. புதுசா நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி புதனும், ச சனியும் பார்க்கறதுனால நண்பர்கள் கிட்ட பேசும்போது உங்களுடைய ரகசியங்கள் சீக்ரெட் என் ஃபேமிலில இப்படி நடக்குது. அப்பா அப்படி பண்றாரு. என்னுடைய கணவர் இப்படி பண்றாருங்கிற விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. அது எப்பவுமே உங்களுக்கு பாதகத்த தான் குடுக்கும். பாதகாதிபதி சனியா இருக்காரு. அவரு தான் புதன பார்க்குறாரு. நண்பர்கள், நண்பி அப்படின்னு இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. அத உங்க தோழிட்ட கூட நீங்க சொல்ல வேண்டான்னு தான் நான் சொல்றேன். உங்களுடைய மனசுலயே அத வச்சுக்கங்க. எழுதி பார்த்து அத எரிச்சிருங்க. ஆனா, எந்த காரணத்த கொண்டும் உங்களுடைய ரொம்ப ரொம்ப பர்சனல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஷேர் பண்ணும்போது, அது உங்களுக்கு பாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, அந்த ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசாதீங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் வுமனா இருக்கலாம். வெளியில போகும்போது எங்க போறீங்க? யார மீட் பண்ண போறீங்க? அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வீட்ல கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட் கிட்டயும் நீங்க கட்டாயம் சொல்லிட்டு தான் போணும். இல்லன்னா மிஸ்யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா புதுசா தொழில் தொடங்குறதுக்கு, ஒரு ஜாப் போறதுக்கு இதெல்லாம் இந்த மாசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரா இருக்கு உங்களுக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் இருக்கு. நீங்க ஏதாவது ஜாப்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா, தாராளமா ட்ரை பண்ண உடனே ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ட்ரை பண்ண உடனே உங்கள தேடி ஆஃபர் லெட்டர் வந்துரும். அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. மேசராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள். பொதுவாவே ஆண்கள் கணவன், மனைவி வந்து ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் வழி ஆதாயம், மனைவி வழி ஆதாயம் அதிகமாக உண்டு. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நடக்கப் போது. ஏன்னா, உங்களுக்கு வந்து சூரியன், கேது வந்து இணைவு அப்படிங்கும்போது, இது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெறதுனால உங்களுக்கு திடீர்னு வந்து ஹையர் அஃபிஷியலுடைய அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். திடீர்னு யாருக்காவது கௌரவம் இந்த மாரி இந்த இதெல்லாம் குடுப்பாங்கல்ல, பிரைஸ்லாம் குடுப்பாங்கல்ல, பட்டம்லாம் குடுப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களைய
வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சூரியன், கேது சேர்ந்திருக்குது 5ஆம் இடத்துல. அதே மாரி அமைப்புகள் நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்குது. இந்த அமைப்பு வந்து என்னன்னா, அரசியல்வாதிகளுக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல உயர்வ குடுக்கும். நல்ல அமைப்புகள குடுக்கும். ஆனா, புதனும், சனியும் பார்வை இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மீடியால வந்து உங்கள வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள வந்து தப்பா தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நெகட்டிவா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால கவனமாக இருந்தும் செயல்படணும். ஆனா, திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. பொதுவாவே மேச ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் வந்து என்னன்னா, சூரியனும், கேதுவும் சேரும்போது ஒரு கிரகணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும்போது, அதுல வந்து அரசியல் துறையில ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிரகண தோஷம் போடுறது தனி வீடியோவா போடுறேன். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மத்தபடி மேச ராசிக்கு வந்து க காசு பணம் சேர்க்கை, தன சேர்க்கை எல்லாமே உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. கடவுளுடைய அனுக்கிரகம் பரிபூரணமா இருக்கு. குருநாதருடைய வழிபாடு பண்ணிக்கங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு அதிர்ஷ்டத்த வந்து சேர்க்கும். மெயினா வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரியங்கள் தொடங்குறதுனாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல பலாபலன்கள கட்டாயம் குடுத்துரும். எத தொட்டாலும் சக்சஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள தான் குடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரத்துல பிறக்குது. இது 17/8/2026 வாக்கியப்படி வந்து மாலை 6:24க்கும் திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க ராசியாதிபதி பலமா இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்தாலும் பலமாக போறாரு. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்த குறிக்கக்கூடிய வந்து 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி, உச்சம், திரிகோணம், மூல திரிகோணத்துல இருக்கிறாரு. அதே மாரி 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று, அதாவது 2 கிரகம் உங்களுடைய ராசிக்கு குருவும் உச்சம், புதனும் உச்சம் எப்படி இருக்கு? அதே மாரி சூரியனும் ஆட்சி, 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்து ஆட்சி பலம் பெறுறது அற்புதமான கிரக பலன். 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுறாரு. அது கூட வந்து சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசியில ஆட்சி பெறுறாரு. அப்போ உங்க ராசி அதிபதியே வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பலம் பெறதுனால, நல்ல அதிர்ஷ்டம். இந்த மாதம் வந்து என்னன்னா, இந்த ஆவணி மாதத்துல வந்து என்னன்னா, நல்ல மனமகிழ்ச்சியோட இருப்பீங்க. ஏன் அப்டின்னா, காசு பணம் நல்லா வரும். 2 கூடைய புதன் ஆட்சி உச்சம் பெறுறாரு. அதுல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுங்க. 12 கூடையவர் இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியும் அவர்தான் உங்களுக்கு. 7 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ கட்டாயம் வந்து நெறைய நன்மைகள் இருக்கு. காசு, பணம் நீங்க எதிர்பார்த்த அதாவது முன்னாடிலாம் வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்தீங்கன்னா பாதி தான் வரும். இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ, அதுக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாசம் வந்து கிரக பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குது. ஏன்னா, புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மாசம் பிறக்கும்போது குருவும், புதனும் சேர்ந்த சேர்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்னி ராசிக்கும் வராரு. அதாவது சிம்ம ராசிக்கு வந்து கன்னி ராசிக்கும் வந்துர்றாரு. அந்த அமைப்புகள் இருக்கு. அது போக வந்து சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்சி பலம். உங்க ராசி அதிபதியே சுக்கிரன் தான். இதெல்லாம் வந்து என்னன்னா, கிரக பலன்கள் அற்புதமாக இருக்கும்போது, எத தொட்டாலும் சக்சஸ் தான். நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தான் வரப்போகுது. காசு பணத்துக்கு குறையே இருக்காதுங்க. 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே காசு பணத்த ஏதாவது ஒரு வகையில கொண்டு வந்து குடுத்துரும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல லாபத்த குடுக்கும். தொழில வந்து தொடங்குறதுக்கு இது ஏற்ற மாதமா அப்டின்னா, கட்டாயம் ஏற்ற மாதம் தான். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்த பாக்குது. 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 10ஆம் இடத்த பாக்குது. அப்ப வந்து நல்ல அற்புதமான பலன்கள். புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற பலமான கட்டாயம். ஏன்னா 7 கூடையவரும் 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப பார்ட்னர்ஷிப் போட்டும் நீங்க ஆரம்பிக்கலாம். அல்லது தனியா இண்டிவிஜுவலாவும் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல லாபம். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கனால, 4ஆம் இடம் தான் உற்பத்தி எல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அ செவ்வாய் வந்து உங்களுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமத்த பார்த்தா கூட அவரு 5ஆம் இடத்த பார்த்துடுறாரு. அப்ப 5ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன பலாபலன்கள் அப்டின்னா,
மிகப்பெரிய லெவல்ல வருமானம் வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ரூபத்துல. ஏன்னா செவ்வாயுடைய இதுக்கு வந்து பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதனும் அங்க இருக்கனால, கன்னியா ராசியில புதனும் இருக்கனால, 5ஆம் இடத்துல இருக்கனால, உங்களுக்கு செவ்வாய் வந்து புதன வந்து பார்க்குறாரு. புதன் ஆட்சி உச்சம் பெறுறாரு. இந்த அமைப்புகள் வந்து என்னன்னா, நல்ல உங்களுக்கு ஃபினான்சியல் குரோத்த குறிக்கக்கூடியது. அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. என்னன்னா, நீங்க நெனச்ச விஷயத்த செய்யறதுக்கு நெறைய தடைகள் வரும். அதுக்கு காரணம் சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்போ உடம்பு வந்து மைண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீடுக்கு உடல்நிலை ஒத்துழைக்காது. ஆனா, அந்த உடம்ப நீங்க பார்த்துக்கிட்டு, ஃபாஸ்ட்டா செயல்படும்போது, நான் சொல்லக்கூடிய அத்தன நல்ல பலன்களும் உங்களுக்கு 100% கட்டாயம் பளிச்சிரும். நீங்க எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பலாபலன்கள் உறுதியாக உண்டு. காசு பணத்துக்கு இந்த மாதம் வந்து குறைவே இல்லைங்க. அதே மாரி ஒர்க்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால, உங்களுடைய தொழில் அதாவது உங்களுடைய ஒர்க்க பாராட்டி, நல்ல அமைப்புகள் கிடைக்கும். நல்ல காசு பணம் கிடைக்கும். நல்ல நீங்க சம்பாரிக்க முடியும். ஒரு டார்கெட்டோ, அச்சீவ்மென்ட்டோ ஃபிக்ஸ் பண்ணும்போது, இன்னும் எக்ஸஸா வந்து இன்சென்டிவ் மாரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு திடீர்னு வேலை மாற்றம், நல்ல மாற்றமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போறது, நல்ல டெவலப்மெண்ட் இது எல்லாமே உறுதியாக உண்டு. இந்த மாசத்துல வந்து நீங்க தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நல்ல பலன்களா தான் இருக்கு. ஏன்னா, ஆட்சி பலம் பெறுது. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால, நீங்க சொல்றது தான் வந்து நடக்கப் போகுது. நீங்க உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். நீங்க நல்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போகக்கூடிய ஆளு. ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகமா இருந்தாலும் சரி, 2 விஷயங்களையும் அப்படியே வந்து மிடுக்கா இல்லாம, ஒரு பிசினஸ்னா எந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுமோ, அந்த அளவுக்கு அமைதியா எல்லா விஷயத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணி, காசு பணம் தான் பிரதானம்ங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு, நீங்க உங்களோட அந்த ஈகோலாம் விட்டுட்டு கரெக்ட்டா இருப்பீங்க. அதே மாரி உத்தியோகத்துல நம்ம ஒர்க் பார்க்க வந்திருக்கோம். அதனால அதுல தேவையில்லாத ஈகோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைப் தான் நீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. 5ஆம் இடத்த வந்து சனியும் பாக்குது. அதே மாரி 11ஆம் இடத்த புதனும் பாக்குது. சனி, புதன் பார்வை இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வதந்திகள், ரூமர்ஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அது எல்லாமே காதுல போட்டுக்காம அடுத்தடுத்து நீங்க வளர்ச்சி கட்டாயம் அடையணும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல ஏத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. புதனும், சூரியனும் சேர்ந்து நல்ல நிபுணத்துவ யோகம் இருக்கு. அதனால நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் சரி, வேலை, தொழிலா இருந்தாலும் சரி, அதுலலாம் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னே தனியா கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருவாங்க. நீங்க பார்க்கக்கூடியதுல உத்தியோகத்துல உங்கள பாராட்டுவாங்க. மேனேஜ்மென்ட் வந்து உங்கள பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தி வரும். படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஆசிரியர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அது நல்ல வளர்ச்சிய குடுக்கும். உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க. திடீர்னு ஒரு பிளேஸ்மென்ட் கிடைக்கும். நீங்க விரும்பின இடத்துல போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு படிப்பு விஷயமா மட்டும் கிடையாது. உத்தியோக விஷயமாவோ, அல்லது வந்து தொழில் ரீதியாவோ வந்து வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சா கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல கிரக சேர்க்கை இருக்கு. அற்புதமான பலன்களும் இருக்கு. பேரு, புகழ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து ரிஷப ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் குரு ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் குரு வந்து 9ஆம் இடத்தையும் பார்த்துட்டு 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ பேரு, புகழ் எல்லாமே இந்த இந்த ஆவணி மாசத்துல வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள குடுக்கும். முக்கியமா 7ஆம் இடத்த பார்க்கறதுனால திடீர்னு திருமணம் ஆகுறது. ஆணாவோ இருந்தாலும் சரி, பெண்ணாவோ இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம்ங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. இவ்ளோ நாளா வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால, ஏதாவது ஒரு தோஷம்னால திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்டின்னா, இந்த மாதம் வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேத்துக்கு திருமணம் ஆகும். அல்லது திருமணம் நிச்சயிக்கப்படும். சில பேருக்கு வந்து காதலிச்சவங்களையே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள், யோகங்கள்லாம் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆனா, அது ரீதியா மன கஷ்டங்கள் வந்தாலும், அது எல்லாமே கடந்து போய் பழகிக்கங்க. இல்லன்னா, அது வந்து வந்து ரொம்ப பிரச்சனையாகும். ஏன்னா, 5ஆம் இடத்துல வந்து மூல திரிகோணம் ஆட்சி உச்சபலம் பெற்றிருந்தாலும், சனியோடைய பார்வை இருக்கனால, அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாவும் இருக்கனால, ஏதாவது சங்கடங்கள் வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருந்துக்கணும்.
பொதுவாவே இந்த மாசம் வந்து காசு பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு காசு வருதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட்டும் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ட நீங்க ஃபில் பண்றதுக்கு மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, மத்தவங்களுக்கு உதவி செய்றதுக்கு உண்டான விஷயங்கள அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஏன்னா, நீங்க உதவி செய்ய போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால, ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுங்க. சாப்பாடு வாங்கி தானம் கொடுங்க. அதுவே போதுமானது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால வருமானம், அதே மாரி குடும்பத்தில ரொம்ப கவனமான பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். வாக்கு ஸ்தானத்தில செவ்வாய் இருக்கனால திடீர்னு சண்டை போடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். கணவன் வழி வருமானம் இருக்கு. நல்ல ஆதாயம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில தொடங்குறது, ஒரு உத்தியோகத்துக்கு போறது, இது எல்லாமே நல்லா இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறனால, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி ஏதாவது ஒரு சின்ன லோன் போடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு லோன் போட்டு வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது இந்த மாரி அமைப்பு. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. கேந்திர ஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுத்துரும். ஏன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வளருது. வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய குறிக்கக்கூடிய இடம் வந்து கேந்திர ஸ்தானம். அப்ப அந்த கேந்திர ஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறும்போது அதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். அப்போ 4ஆம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறும்போது உங்களுக்கு வந்து தாய்வழி ரீதியா வந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரும். அதே மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஒரு பிசினஸுக்கோ அல்லது உங்க சொந்த பர்சனல் இதுக்கோ வாகனங்கள் வாங்குறது, கார் வாங்குறது, டூ வீலர்ஸ் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த மாசம் வரது அமைப்பு இருக்கு. இந்த கடன கட்ட முடியாம நீங்க இந்த தவிச்சிட்டு இருப்பீங்க. கடனால பிரச்சனை, மன உளைச்சல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா, இந்த மாசம் வந்து அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். புதுசா ஸ்டார்ட் பண்றது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சக்சஸ் பண்ணும். ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்குலாம் வந்து இது நல்ல வளர்ச்சிய குடுத்துருங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அமைப்பு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்றிருக்குது. 9ஆம் அதிபதி வந்து 11ல இருக்காரு. குருவுடைய பார்வை உச்சபலம் பெற்று, சுக்கிரனும் ஆட்சியா இருக்கனாலயும், சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கனாலயும், கிரக பலன்கள் அதிகமாக நல்ல அமைப்புகள பெற்றிருக்கனால, கலைத்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்றோம்ல, அது மாரி ஒரே நைட்ல மிகப்பெரிய லெவல்ல வைரல். அது பாசிட்டிவோ, நெகட்டிவோ அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து தான் எல்லா விஷயமுமே இருக்குது. நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில ஒரு பாட்டு சிங்கரா இருந்தாலும் சரி, டான்சிங்கா இருந்தாலும் சரி, ஏன் சினிமா ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி, காசு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும். தேசிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, சூரியன், கேது சேர்ந்திருக்குது. 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானம். உங்களுக்கு ஒரு புரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காசு, பணம் நெறைய வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியும், புதனும் சேர்றதுனால, உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு போய் லஞ்சத்த வாங்கிராதீங்க. நீங்க கையும் களவுமா மாட்டி, நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க. அதனால கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே ரிட்டர்ன்ல இருந்தா தான் நீங்க ஃபாலோ பண்ணணுமே தவிர, வாய் வழியா இருக்கிறது, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பனிஷ்மென்ட்டோ, நாளைக்கு என்கொயரியோ வரும்போது நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க. எதுனாலும் சரி, ஒரு செய்ய முடியக்கூடிய விஷயத்த நீங்க செய்யலாம். ஆனா, ஒரு ரூல்ல இல்லாத ஒரு விஷயத்த உங்க உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்னா, லீவ போட்டு டக்குன்னு போயிடுங்க. என்னால செய்ய முடியாதுங்கிறத சொல்லவே முடியாது ஒரு சிலருக்கெல்லாம். ஆனா, அந்த டைம்ல என்ன செய்யுது? வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டுட்டு போயிடுங்க. அதனால பிரச்சனைகளே இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு பனிஷ்மென்ட் அனுபவிக்கிறது, உங்கள மாட்டி விடுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகள் ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. சூரியன், கேது சேர்ந்திருக்குது. வளர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. அதிகமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள ப்ரமோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணுங்க. நீங்க பேசக்கூடிய விஷயங்கள கவனமா இருங்க. மத்தபடி எல்லா விஷயமுமே வளர்ச்சி தான் உங்களுக்கு. திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது, கட்சி நிர்வாகம் உங்களை பாராட்டுறது, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்ப குடுக்குறது, பிரபலியமாகறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட் டைம் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய இது எல்லாமே உங்களுக்கு
நல்ல அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்துல வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அத வந்து இவ்வளோ நாள் தட்டி போயிருந்தா கூட இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. தாயாருடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலும் கவனமா இருங்க. செவ்வாய் 8ஆம் இடத்த பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வந்து சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் மாங்கல்ய ஸ்தானத்துல கவனமா இருக்கணும். கணவருக்கு தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம். நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிக்கிறதும், தேவையில்லாதவங்ககிட்ட பேச்சு, வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள தவிர்க்கிறது தான் நல்லது. கணவன், மனைவி வந்து ஒருவரைக்கொருவர் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. 6ஆம் இடம் வலுப்பெறதுனால சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, டைவர்ஸ் எல்லாம் போரும். அதனால கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியா ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய லெவல்ல உயர்வு இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை வந்து 7:57க்கும் வாக்கியப்படி மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் வந்து பிறக்குது. உங்களுடைய அதாவது மிதுன ராசியில மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். இந்த மாதம் வந்து சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால அதோடைய அனுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணணும். மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு ஏழை எளியவர்களுக்கு பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. கொய்யாப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் உங்கனால என்ன முடியுதோ, கொய்யாப்பழம்லாம் ரொம்ப விலை கம்மி தான். அத கூட வாங்கி தானம் பண்ணலாம். இல்ல ஒரு ஆரஞ்சு எடுத்து தானம் பண்ணலாம். அல்லது வந்து கோமாதா பூஜை பண்ணலாம். அதாவது மாட்டுக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி குடுக்குறது, இல்ல ஏதாவது ஒரு பழத்த சாப்பிடுறதுக்கு குடுக்குறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால என்னன்னா, 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே மாரி திடீர் விபத்து, கண்டங்கள், டென்ஷன் இந்த மாரி இதெல்லாம் 1 வருடம் வந்து உங்களுக்கு வரவே வராது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது நல்ல பலன்கள். அதே மாரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம், ராசி அதிபதி புதனும் வந்து இந்த மாதம் பிறக்கும்போதே வந்து உங்க ராசியிலே 2ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல வருமானம், தனச்சேர்க்கை இந்த மாதம் உறுதியாக இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியனும், கேதுவும் சேர்ந்த அமைப்பு. 5ஆம் இடத்துல நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. மத்த கிரகங்கள காட்டிலும் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெறுறது திடீர் அதிர்ஷ்டத்த குடுக்கும். உழைக்காத வருமானம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய மிதுன ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகமா இருக்கனால, ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஏதாவது உங்களுக்கு லாட்டரி அடிக்கிறது, திடீர்னு ஒரு பெரிய பணம் கைக்கு வந்து சேர்றது, எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது. அது பணமாவும் இருக்கலாம், பொருளாவும் இருக்கலாம். ஆனா மன மகிழ்ச்சி நீங்க நெனச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு. தொழில் ரீதியா உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதனால மாற்றங்கள் உறுதியாக இருக்குது உங்களுக்கு. சனி வந்து குரு பார்க்குறாரு. சனி வக்ரம் பெறுறாரு. அந்த வக்ரம்ங்கிறதுனால உங்களுக்கு குருவோடைய பார்வை இருக்கனால என்னன்னா, இதுவரைக்கும் இந்த தாமதம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் போயி, இனி உங்களுக்கு தொழில் நல்லபடியா ரன் ஆகும். நல்ல வளர்ச்சி இருக்கு. வருமானங்கள் இருக்கு. வருமான ஸ்தானத்திலேயே உங்க ராசி அதிபதி புதன் இருக்கிறதுனாலயும், குரு வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனாலயும், உச்ச பலம் பெறதுனாலயும், நீங்க நெனச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கும். நல்ல வருமானம், தனச்சேர்க்கை உறுதியாக இருக்கு. லாபஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கனால, ஆசை, அபிலாசைகள்லாம் இந்த மாசம் நிறைவேறும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நினைத்த காரியம் வெற்றி. ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த மாசம் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அது தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் செயல்படும். நீங்க நல்ல பாசிட்டிவான விஷயங்கள நெனச்சுக்கங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவும். அடுத்த லெவலுக்கு நீங்க போறது. உங்களுடைய லைஃப் டெவலப்மென்ட்க்கு கட்டாயம் வந்து கை குடுக்கும் இதெல்லாம். நீங்க எந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படுறீங்களோ, அதுவும் ரொம்ப நல்லது. 6 குடையவர் செவ்வாய், 11 குடையவர் செவ்வாய். அவரு உங்க ராசியில இருக்கனால, என்னன்னா காசு பணம் வருது, இல்ல நீங்க நெனச்ச ஒரு விஷயம் தானா தேடி வருது அப்படின்னா,
அது வந்து என்னன்னா, அமைதியா அத யார்கிட்டயும் சொல்லாம நீங்க என்ன பண்ணணும், நீங்க உண்டு, உங்க ஃபேமிலி உண்டு. அத எடுத்து எப்படி டெவலப் பண்ணலான்னு மட்டும் தான் செயல்படணும். அத விட்டுட்டு ஊருக்கே வந்து தண்டூரா போட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மிதுன ராசிக்காரங்க கிட்ட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாத்துட்டயும் போய் பெருமையா அத நீங்க ஷேர் பண்றீங்க தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, உங்களுக்கு 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம். அவரு தான் இந்த உங்களுடைய ராசியில இருக்காரு. அது இல்லாம நீங்க காற்று ராசிங்கிறதுனால பெருசா ரகசியங்கள மனசுல வச்சுக்க மாட்டீங்க. எதார்த்தமா சொல்லக்கூடியவங்க. என்னன்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து எதார்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு மைனஸா தான் பார்க்கப்படுது. ஸோ, அதனால நீங்க என்ன விஷயங்கள செய்றீங்களோ, விளம்பரம்ங்கிறது உங்களோட பிசினஸ்க்கு மட்டும் தான் இருக்கணும். ஆனா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு, பணம், ஒரு அதிர்ஷ்டம் இது எல்லாமே வந்து வெளியில சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். அடுத்தவங்களுடைய திருஷ்டி வரும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது திருஷ்டி. அப்போ திருஷ்டி தோஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கனால, அது கூட நான் ஏன் இந்த மாதம் வந்து சிறப்பாக சொல்றேன்னா, சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துலருந்து 7ஆம் இடத்த பாக்குது. செவ்வாயும் 7ஆம் இடத்த பாக்குது. 7ஆம் இடம் அப்டின்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெர்சன். நீங்க போய் எனக்கு இது கிடைச்சிருக்கு, எனக்கு இது கிடைச்சிருக்குடா, கிடைச்சிருக்குடி" அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, "பரவால்ல இவளுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு" அப்படின்னு அவங்க ஒரு திருஷ்டி போடுவாங்க. அந்த திருஷ்டி உங்கள பாதிச்சு, இனிமே உங்களுக்கு அடுத்து வரவே வராது. அந்த மாரி ஆயிப்போயிரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அடிக்கடி வீட்ல பெரியவங்க கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போட்டுக்கங்க இந்த 1 மாசத்துக்கு. அதே மாரி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இத மட்டும் இந்த மாசம் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே நல்லா நடக்கும். சரிங்களா? அதே மாரி வாக்கு ஸ்தானத்துல புதன் வந்து இருக்கனாலயும், நீங்க அத பெருசா உங்களுக்கு கிடைச்ச ஒரு வந்து ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அப்டின்னா, அத வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அத ஷேர் பண்ணக்கூடிய அமைப்புகள்ல கிரகம் இருக்கனால, அத எப்படியாவது கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்றேன். இஷ்ட தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய ராசி அதிபதி உச்சபலம் பெறதுனாலயும், இந்த மாதம் வந்து நீங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இது சூப்பரான மாசம். அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல லாபம் பார்க்க முடியும். உங்களுக்கு பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வருமானம், லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்பு. 6 கூடையவரே 11ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால, வி நீங்க உத்தியோகத்துல வந்து நல்ல ப்ரமோஷன், நல்ல வருமானம், திடீர்னு பதவி உயர்வு, சேலரி இன்கிரிமென்ட் இது எல்லாமே கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நமக்கா இந்த பொசிஷன் அப்படின்னு. உங்களுக்கு ரெககனைஸ் கிடைச்சா தான் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்கனால, திடீர்னு உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ, நீங்க இந்த மாதம் முழுவதுமே மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குது. அதேமாரி இப்ப காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு காதல் ரீதியா இருக்கக்கூடிய அத்தன பிரச்சனைகளுமே சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சண்டை சச்சரவுகள்லாம் முடிஞ்சு, ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். அப்புறம் நெறைய பேத்துக்கு மேரேஜுக்கு உண்டான முன்னெடுப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியும், செவ்வாயும் பார்க்கறதுனால, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். ஆனா, அதுல வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்கும். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகன் வழிபாடும் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள பேசுறது, பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல அப்டின்னா, ஏதாவது ஒரு திருஷ்டி மாரி வந்து நிக்கும். அதனால கவனமாக இருந்துக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில பேருக்கு பேசி, அது ஒரு பெரிய சண்டைகள், சச்சரவுகள் நிக்கிற வரைக்கும் போயிரும். அதனால தான் கவனமா, அத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வழிபாடும், முருகன் வழிபாடும் 2 வழிபாடுமே நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல உயர்வு, அதே மாரி ஞாபகத்திறன், நல்ல மார்க் இதெல்லாம் இருக்கும். டீச்சர்ஸ் கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பொதுவா மிதுன ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல புத்திசாலி குழந்தைகள் தான். ஆனாலும், நீங்க வந்து சின்ன சின்ன அலட்சியத்தினால சின்ன மார்க்க விட்டுருவீங்க. ஒரு பக்கத்துல வந்துட்டு அது ஒரு அலட்சியம் மைனர் மிஸ்டேக்னால நெறைய மார்க்க இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள கட்டாயம் வழிநடத்தணுங்க. அப்புறம் வந்து இப்ப உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள எடுப்பீங்க. திடீர்னு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். திடீர்னு ஒரு பக்கம் ஜாப் கிடைக்கும். நல்ல அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நெறைய பேத்துக்கு இருக்கு. ராகு 9ஆம் இடத்துல இருக்கனால, கல்வி ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ அல்லது வந்து உத்தியோக ரீதியாகவோ, பிசினஸ் ரீதியாகவோ வந்து என்னன்னா, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. நெறைய பேர் வந்து ஃபாரின் போய் வேல பார்க்கணும்னு நெனைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால டக்குன்னு கிடைச்சிரும். நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்திலேயே நீங்க போகுறதுக்கு உண்டான அமைப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்.
ஆட்சி பலம்ங்கிறது நல்ல கிரக பலமா இருக்கனால, சூரியனும் கேதுவும் சேர்றதுனால, எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். வெற்றி வாகைன்னு சொல்றோம்ல, அந்த மாரி தான். எத தொட்டாலும் சக்சஸ். நல்ல அமைப்பு பலாபலன்கள்லாம் உறுதியாக இருக்கு. சில பொ வ தெய்வ வழிபாடுகள மட்டும் பண்ணிக்கங்க. அதே மாரி குரு வந்து அஷ்டமஸ்தானத்த பார்க்கறதுனால, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. நீங்க எத செஞ்சாலும் சரி யோசிச்சு செயல்படணும். சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்த பார்க்கறனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போகணும். தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்தையும் சனி பாக்குது. 7ஆம் இடத்தையும் சனி பாக்குது. செவ்வாய் பாக்குது. 4, 7 அப்போ ஆணாக இருந்தால் அம்மாக்கும், ஒய்ஃப்க்கும் சண்டை சச்சரவுகள் வரும். அதனால பிரிவினை வரும். இதெல்லாம் நீங்க இந்த மாதம் வந்து மேனேஜ் பண்ணணும். ரொம்ப கஷ்டம் தான். மன ரீதியா தாக்குதல்கள் இருக்கும். ஒரு பக்கம் பிசினஸு, உங்களோட உத்தியோகம், காசு, பணம் எல்லாமே குரோத் ஆகிட்டு இருக்க டைம்ல, அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள்னால, உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்ன செய்யறதுங்கிறத மனநிலை அப்படி இருக்கும். ஆனா, அத சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க நெறைய முயற்சிகள் எடுக்கணும். தெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வராம கூட போயிரும். ஆனா வந்து, தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதலா கவனம் தேவை. இன்க்ளூடிங் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கூட நல்ல கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் அப் பண்றதுன்னா பண்ணலாம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளிநாடுகளுக்கு செல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு திருமண அமைப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கனால, ஆட்சி பலம் பெறதுனாலயும் புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம் இருக்கு. ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு குழந்தை இல்லைன்னா, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட போங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆயிரும். ஏன்னா சூரியனும், கேதுவும் சேர்ந்திருக்கு. அதே மாரி உங்களுடைய கணவர் வழி இதுல வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கும். இந்த காலகட்டத்துல அனுசரிச்சு போக வேண்டியது உங்களுடைய கடன். அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை. கணவன் வழி ஆதாயங்கள் உண்டு. அதே நேரத்துல அதிக செலவுகள் பண்ணாதீங்க. கணவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்த வாங்கி செலவு பண்ணாதீங்க. நல்லா மேனேஜ் பண்ணுங்க. புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். 6 பலமாக உங்க ராசியில இருக்கனால, டக்கு டக்குன்னு வார்த்தைகள் வரும். சண்டை சச்சரவுகள் வரும். அதனால கவனம். அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்த பேசுறதுனால, அந்த வாக்குவாதங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜுக்குன்னா என்ன? கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது, இல்ல கோச்சுக்கிட்டு நீங்க வெளில போறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதனால அந்த மாரிலாம் பண்ணாம, கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, மைண்ட வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும், அமைதியாவும் இருக்கும். எப்பல்லாம் வந்து செவ்வாய் வந்து சந்திரன் மேல வருதோ, அந்த காலகட்டங்கள்ல உணர்ச்சி வசப்படுவது. உணர்ச்சி வசப்படுறதுன்னா, கோவம் அதிகமாகுறது, எல்லா விஷயத்துக்கும் ஈஸியா ரியாக்ட் ஆகுறது. பொதுவாவே ஒரு விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகாம, அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 1 நாள், 2 நாள்ல அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த பிரச்சனை எங்க இருக்குன்னே தெரியாது. காணாம போயிரும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. லாட்டரி, புதையல், திடீர்னு பெரும் பணம் இந்த மாரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்றுக்கனால, இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி 11 கூடையவர் உங்க ராசியில இருக்கனால, மூத்த சகோதரனும், இளைய சகோதரனுடைய ஆதரவுகள் இருக்கும். அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாரி ரத்த வலி சம்மந்தப்பட்ட உறவுகள் கிட்ட வந்து நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு டெவலப்மெண்ட். குலதெய்வ வழிபாட கட்டாயம் பண்ணிக்கணும். தெய்வ வழிபாடு இருக்கும்போது, அதிர்ஷ்டங்கள் தானாகவே வந்து சேருங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, நீங்க உங்களுக்கு பிசினஸ டெவலப் பண்றது இல்லாம, உங்களோட வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு, அதாவது லைஃப் டெவலப்மென்ட்க்கு கட்டாயம் இந்த கிரக நிலைகள் நல்ல அமைப்புகள குடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்கங்கிற பொறுத்து தான் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, ஒரு உத்வேகத்துடனும் செயல்படுவீங்க. ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய
அமைப்புகள பண்ணுவீங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிய குடுக்கும் உங்களுக்கு. அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. திடீரென காசு, பணம் அப்படிங்கிறது வேறும். நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா துறையில புகழ் பெறதுக்கு உண்டான அமைப்புகள், இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்க துறையில இருக்கவங்க கவனமாக செயல்படணும். சூரியன், கேது 3ஆம் இடத்துல இருக்கு. அதனால பதவிகள் புடுங்குறதுக்கு உண்டானது, பதவி பறிபோறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இல்ல அப்படின்னா, செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகள் நல்லபடியா இல்லாதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புகழ், பேரு இதெல்லாம் மங்கறது, திடீர்னு நீங்க செஞ்சதுக்கு வந்து பனிஷ்மென்ட் கிடைக்கிறது, உங்களுடைய நெகட்டிவா இருக்கக்கூடியதுல மீடியால வர்றது, மக்கள் கிட்ட செல்வாக்கு குறையிறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். முடிஞ்சா உங்களுடைய அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்டுட்டு, அதுக்கு தகுந்த பூஜை பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்ட மாதமா தான் இருக்குது. காதல் ரீதியாவும் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, காசு பண ரீதியாவும் சரி, எல்லா ரீதியாவும் அதிர்ஷ்டமா தான் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.